வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது மாவீரன் அலெக்சாண்டர் பற்றின பதிவு. மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்று பல விஷயங்களை வெற்றிகரமாக உலகத்தை சுற்றிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு தடவை எல்லா போரும் முடித்து ஊருக்கு வரும்போது அவருக்கு நோய் வந்துடுது. நோய் வந்தோடனே அவர் மரணப்படுக்கையில் இருக்கார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது தளபதியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இறந்த பிறகு 3 விஷயங்கள் நீங்கள் செய்யணும், இது என்னோட கட்டளை அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி சரின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இறந்த பிறகு என்னை சுற்றி மருத்துவர் மட்டும்தான் இருக்கணும், அவர்கள் தான் என்னோட சவப்பெட்டியை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தளபதியை நோட் பண்ணிக்கிறாங்க. 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட சவப்பெட்டி வர வழியில் நான் சம்பாரித்த சொத்து, ஒரு நகைகள், அதோட ப்ரெஷியஸான திங்ஸ் எல்லாமே வரிசையாக அடுக்கியிருக்கணும், அந்த வழியில் தான் என்னோட சவப்பெட்டி வரணும் அப்படின்னு சொல்கிறார். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னோட உடலில் நீங்கள் எல்லாத்தையும் சவப்பெட்டியில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது, என்னோட சவப்பெட்டி தூக்கிட்டு வரும்போது என்னோட 2 கைகளுமே வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஓகே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்காது, நான் இதோட விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த விளக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனது சவப்பெட்டியை என் மருத்துவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பூமியில் எந்த மருத்துவரும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். அவர்கள் மரணத்தின் முன் தோற்று போவார்கள். அதனால சவப்பெட்டியை கண்டிப்பாக மருத்துவர்கள் தான் தூக்கணும்னு சொல்கிறார். 2வது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, தனது 2வது விருப்பத்தை விவரிக்கிறார். நான் என் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக செலவிட்டேன், ஆனால் என்னுடன் எதையும் கொண்டு செல்ல முடியாது என்பதை மக்கள் அறியட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். 3வதாக, நான் இந்த உலகிற்கு வெறுங்கையுடன் வந்தேன், நான் வெறுங்கையுடன் செல்கிறேன் என்பதை மக்கள் அறிய விரும்புகிறேன் என்றார். ஸோ அவர் மரணப்படுக்கையில் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த செய்தியை அவர் மக்களுக்கு சொன்னாருன்னு இல்லை, இந்த செய்தி நமக்கும் சேர்த்தி தான் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் எந்த வேலை செஞ்சிட்ருக்கோமோ அதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேணும். நம்ம செல்வங்களை சேமிக்கிறதுக்கும் அந்த செல்வங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவர் வாரிசுகளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வேலைக்கு போகிறாரு, ஆனால் அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணல, சொந்த வேலைக்கு தான் போகிறார். ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிட்டும் அவருக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அவர் சம்பாதிச்சிட்ருக்காரு. ஆனால் அவர் தனக்குன்னு ஒரு வண்டியோ வாகனமோ எதுவுமே வாங்கலை. அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போவார் வருவார். தன்னை ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு வருஷ கடைசியில் வர அவ்வளோ பணம் அவருக்கு வரும். அந்த பணத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட குடும்பங்கள், அவருக்கு 2 பையன் 2 பொண்ணு இருக்குது. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு போய் இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு அவங்க பேரம் பேத்தி கொண்டு போய் வருஷம் கொடுத்துட்டு வரது தான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை பண்ணும்போது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா, ஓகே இவர் இவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் அவருக்குன்னு தனக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் கொடுக்குற பரிசை அவங்க ரொம்ப ரிலீஸ் பண்ணணும், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறாரு. அப்புறம் அந்த கொடுத்துட்டு அந்த பணத்தை அவங்க எப்படி செலவு பண்ணணும், அதுக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும் கண்டிஷனும் போடுறாரு. அப்போ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் பண்ணுது. ஃபேமிலியில் என்ன நினைக்கிறாங்க, இவர் கொடுக்கலனாலும் நமக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் கஷ்டப்பட்டு எல்லாமே பேரன்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த பேரன்களுக்கு அவ்வளோ தேவையில்லையா? அப்போ பேரங்க லைஃப்ல என்ன இருக்கு? ஒரு தாத்தாவா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஓகே. பட் அதனால இருக்கிற பல விஷயங்களை யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம ஃபேமிலிக்கு சேர்த்து வச்சாச்சு, ஓகே. ஒரு வாரிசுக்கு இவ்வளோ வைக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம், ஓகே. அதோட லிமிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இருக்கிற எக்ஸஸ் சொத்தை நம்ம ஊருக்கு செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் நம்ம சொசைட்டிகிட்ட என்ன எடுத்தோமோ அதை திருப்பி கொடுக்க போகிறோம், ஓகே. ஸோ இது எவ்வளோ அழகாக அலெக்சாண்டர் மூலிமா நமக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அந்த மெசேஜை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம இது ஊரில் சொல்கிறதா, என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு செல்கிறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உலகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு தான் வரோம், உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறோம். அப்போ நமக்கு எதில் பற்றுதல் இருக்கணும், எதில் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ஓகேயா. குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது. சிறு சிறு கற்கள் இணைந்து ஒரு சுவராக மாறி பின்பு வீடாக மாறுவதைப் போலவே
நமது சிறு சிறு முயற்சிகள் இணைந்தே வெற்றியாக மாறி பின்பு சாதனையாக மாற்றம் பெறுகிறது. வழிகள் நிறைந்த வாழ்க்கையே, ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்து சாதனைகள் ஒளிந்து இருக்கிறது. மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளும் சாதனை படைப்பீர்கள். வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும். இனிய காலை வணக்கம். இது அசோக் கரூர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. நன்றி அசோக்.